ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஒரு ஆராதனை பாடலை நாங்கள் நேற்று தினத்தில் பிள்ளைகள் பாடி இசைத்து போட்டிருந்தோம். அதை நீங்கள் அநேகர் பார்த்தீர்கள். அதற்காக உங்களுக்கு முதலாவது நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ என்னுடையவன். வேதம் சொல்லுகிறது, நீ என்னுடையவன். பயப்படாதே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன். தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். உபத்திரவ பாடுகள் நெருக்கடிகள் வந்த பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடையவர்கள் நாம் என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். இயேசு அற்புதங்களை செய்துவிட்டு திரும்ப கனசரேத் என்கிற கடல் பக்கத்தில் அவள் வரும்பொழுது படகிலே வருகிறார். He was so tired. அவர் மிகவும் சோர்வடைந்திருந்தார், சோர்ந்து போனார். கப்பலின் அடித்தட்டில் போய் படுத்து விட்டார். இந்த படகு வந்து கொண்டிருக்கிறது. படகிலே பயங்கரமான காற்று, கடலில் அலைகள் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் அந்த காற்றில் படவை வலிக்க முடியாமல், முன்னேற முடியாமல் அவர்கள் தவிக்கிறார்கள். அதில் சிலர் போய் இயேசுவை எழுப்புகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நீபாடு படுத்துட்டு இருக்கிறீர், நீபாடு தூங்கி கொண்டிருக்கிறீர், நாங்கள்லாம் சாகிறோமே, மடிந்து போகிறோமே, நீர் கண்டுக்க மாட்டேங்கிறீரே, வர மாட்டேங்கிறீரே, நீர் எங்க தான் இருக்கிறீர்? ஆண்டவர் அங்க அவர் சும்மா தான் படுத்துட்டு இருக்க. அவர் எழுப்பினார், அற்ப விசுவாசிகள் என்று முதல்ல அவங்களுக்கு அடிந்து கொண்டார். You don't have any faith. இத்தனை அற்புதங்களையும் இத்தனை நன்மைகளையும் கண்ட பின்பும் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்ன என்று கடிந்து விட்டு வந்தார். காற்றையும் கடலையும் பார்த்தார், அதற்றினார். இறையாதே, அமைதலாயிரும். When the Almighty God, who was the creator of the heaven and the earth, who proclaimed the word that don't roar, keep silent. அது சொன்னார் பாருங்க, உடனே அப்படி கீழ்படிந்து அப்படியே நின்றுச்சு. கடல் அமைதியாயிடுச்சு, காற்று நின்றுச்சு. சீஷர்கள் மிரண்டு போயிட்டான். இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது இவைகள் நான் செய்தது போல நீயும் செய்ய முடியும். அப்ப அவனுக்கு புரியல. இவர் போயிட்டார்னா அப்படின்னு நினைச்சா. அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு வருதும் சகல நாட்கள் அவன் கூட தான் இருக்கிற, நீ என்னுடையவன். இன்னைக்கு உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்க, நான் தேவனை உடையவன், தேவனுடைய சொந்தம், தேவனுக்கு சொந்தமானவன். நீ கர்த்தருக்கு சொந்தமானவன் ஆனபடியினால், நீ கர்த்தருக்கு சொந்தமானவள் ஆனபடியினால் உன்னை யார் தொட முடியும்? If anyone touch you, if anyone touch you means
அந்த உன்னை யாராவது தொடக்கூடுமா? தொட்டு விட்டால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய கோபம் வெளிப்பட ஆரம்பித்துவிடு. என் பிள்ளைகளை நீ தொட யார்? உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? இது என்னுடைய மகள், இது என்னுடைய மகன், அவன் என்னுடையவன். அழத கர்த்தர் சொல்றார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். நான் என்னை உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கும்படி சிலுவையில உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், ரத்தத்தை சிந்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், ஜீவனை தந்திருக்கிறேன். என் ரத்தத்தினால் உன்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறேன். உன்னை மீட்டு கொள்ளும்படி என்னையே நான் அர்ப்பணித்திருக்கிறேன். நீ என்னுடையவன். எனக்கு சமீபத்தில் ஒரு சின்ன வேதனை. ஊழியத்தில் இருந்தால் நிறைய வேதனைகள் இருக்கும், பாடுகள் உள்ளதான ஊழியம். அப்போ ஒரு நெருக்கடி, சின்ன நெருக்கடி இல்லை, அது ஒரு பெரிய நெருக்கடி. ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஓவர் கம். மேற்கொள்வதற்கான வழி சோர்ந்து போயிட்டேன். நான் சோர்ந்து போனேன். என் மனைவி என்னை விட 100% சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க தான் என்னை தைரியப்படுத்துகிறாள். அவங்க பயங்கர சோர்வல். இப்போ நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே, ஊழியத்தில் நெருக்கடி வரலாம், ஆனால் டன் கணக்கில் வருது, என்னப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தளர்வு வரும். நம்ம விசுவாசத்தில் பேசினாலும் சில சூழல்கள் நமக்கு அப்படி ஒரு ஆடத்தான் செய்யும். அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மை திடப்படுத்திடுவார். நான் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள திடப்படுத்தி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிவிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனிதர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப சோர்ந்து போயிட்ட ஆண்டவரே தைரியப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்கள் கடந்து போகாத பாதையில் நீங்கள் கடந்து போகவில்லை. ஆல்ரெடி they went through. அவர்கள் அந்த பாதையில் கடந்து போயிருக்காங்க. ஏன் நானே அந்த பாதையில் கடந்து போனேன். உங்களை கடக்கும் பொழுது முழுக விடுவேனா? நீங்கள் என்னுடையவர்கள். இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் கூட அநேகர் ஏதோ ஒரு குழப்பத்தில், ஒரு பிரச்சனையில், ஒரு போராட்டத்தில் நீங்கள் சிக்கியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தவிக்கலாம், என்னப்பா இது அப்படின்னு. உங்களை கைவிடாத கர்த்தர் கூட இருக்கிறார். உங்களை கைவிட்டுருவாரா? உங்களை மூழ்கி போக விடுவாரா? நீ என்னுடையவன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவருடையவன், அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென்.